லோடு செட் ஆயிடுச்சுங்க. எங்கேயும் தேவநள்ளி போய் தாங்க ஏற்றணும். அன்லோடிங் தெரியலங்க, பில்லு தான் தெரியும். கம்பெனிக்கு வந்தாச்சுங்க. சிந்தால் அலுமினியம் லிமிட்டெடுங்க, வந்தாச்சு. தாஸ்பேட் தாங்க கம்பெனி. உள்ள போறதா அவன் தான் நினைக்கிறான், யாரும் தெரியலங்க. அவங்களா? சரிங்க, உள்ள வீடியோ எடுக்க முடிஞ்சா நான் எடுத்து போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டிக்கு லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லோடு எங்கேன்னு பார்த்தா மகாராஷ்டிரா தாங்க. இங்கிருந்து பார்த்தா எந்த வண்டி ரொம்ப அழகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு வண்டிங்க நம்ம வண்டி. இது வந்து மகாராஷ்டிரா வண்டிங்க, எம்ஹெச் வண்டி. ரீல் தாங்க லோடு. நம்ம வண்டிக்கு லோடு ஏற்ற ஆரம்பிச்சாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. கோளார், இந்த லோடும் கோளாரா என்னன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, நம்ம கூட வந்த மகாராஷ்டிரா வண்டியும் ஏற்றிட்டாங்க. இவங்கனால பாருங்க ஊடு மாதிரி போட்டாங்க, நல்லா பண்ணினுக்கிறாங்க. நாமளா வளைச்சி கவுரு போடணுங்க. கவுரு பாய் போட்டே ஆகணுமா, அவங்க ஒரு பாய் தருவாங்களா அதுவும் போடணுமா. மகாராஷ்டிராவில் எங்கன்னு பார்த்தா அவுரங்காபாத் தாங்க இறக்குறது. இன்னும் பில்லு வரலங்க, பில்லு வந்தால் தான் தெரியும் கரெக்டாக எந்த இடங்க. அவுரங்காபாத் நம்ம டிரைவர் அண்ணா சொன்னாங்க. லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. இன்னும் பாய் போட்டுன்னு புறப்படுறதாங்க. பில்லு வரத்துக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இவ்வளோ தான் லோடா என்னான்னு தெரியலங்க, முழுசாக ஏற்றி நிற்கிறாங்க. எதுனா பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல, இல்லை அந்த வண்டிக்கு லோடு ஏற்றி நிற்கிறாங்க. எதுனா ஒரு வேலையை கரெக்டாக பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் ஏற்றி விட்டு எதுனா சொன்னால் கூட பரவாயில்லைங்க. பாய் போடுங்க, இல்லைன்னு பாயனா போடலாம். இந்த வேலையும் தெளிவாக இல்லை. சரிங்க, என்ன இது நான் போக போக அப்படி வீட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெல்ட்டே கட் பண்ணிட்டாங்க. எங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெல்ட் இருக்குதா, இந்த பெல்ட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பெல்ட் அவங்களே போட்டுட்டாங்க, பாயை அவங்களே போட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நாம் தான் போட வேண்டியது என்னன்னு தெரியல. நல்லா டைம் தானே இருக்குது. 13 ரீல் உட்காந்துக்குதுங்க வண்டியில். அங்கேருந்து அப்படியே ஒன்று கடைசியில் மட்டும் ஒன்றே போட்டுக்கிறாங்க. 2 போடுறது பிளான் போட்டாங்க. அந்த வண்டியில் ஒன்று போட்டாங்க. நம்ம வண்டியில் நல்லா போட்டலாம் அப்படின்னு பார்த்தாங்க, ஆவலுங்க. கடைசியில் 1 தான் உட்கார வச்சுருக்கிறாங்க. டோட்டல் 13 இருக்குதுங்க. 13 ரீலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யார் லேட்டுன்னு பார்த்தா இது மட்டுமே செப்பரேட்டாக அடிச்சுக்கிறாங்க பாருங்க, விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றியாச்சுங்க. நம்ம வண்டி இங்கே இருக்குதுங்க. என்ன ஏன் நிற்கிற, அவங்க சொன்னாங்கன்னா பாய் போடலாங்க. எதுவுமே இன்னும் சொன்னாது அப்படிங்கிறாங்க. நம்ம கூட ஏற்றின வண்டி மகாராஷ்டிரா வண்டி இங்கே இருக்குதுங்க. அவங்களும் கம்முனுக்கிறாங்க, நாமளும் கம்முனேக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. சொன்னாங்கன்னா பாய் போட்டுன்னு ஜம்முன்னு புறப்பட்டுலாங்க, பில்லு கொடுத்தாங்கன்னா. சரிங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள போய் கேட்டேங்க, ஏன் இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோட்டோ எடுக்கணுமாங்க. அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க 2 தார்பல் தருவாங்களாம், நாம 2 போடணும். டோட்டல் 4 தார்பல் போடணுவாங்க இதுக்கு. இந்த லோடுக்கு பயங்கர செக்யூரிட்டிங்க. ஏன்னா பில்லு வந்தால் தான் தெரியுங்க என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு. 4 தார்பல் போடுற அளவு என்ன இதுக்குன்னு தெரியல. இதில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றியாச்சுங்க. ஏற்றின்னு கிளம்பியாச்சு. ஏதோ பெரிய தார்பலாக கொடுக்குவாங்கன்னு பார்த்தா இது கவருங்க. இந்த கவரை தான் தார்பல் 4 போடு 5 போடுன்றான். நான் ஏதோ நல்லா பலமா தருவான் தார்பல் அப்படின்னு நினைச்சேனா, பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்க, தார்பல் போட்டு முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, கட்டில் மாதிரி போட்டாச்சுங்க கவுரு. கையெல்லாம் பாருங்க எந்த நிலமை ஆயிடுச்சு, ஃபுல்லா ஊசிட்டுங்க. இங்க பாருங்க. சரிங்க, பாய் போட்டாச்சு. அவங்க வந்து எதோ டேக் பண்ணுவாங்களாம். டேக் பண்ணிட்டு அப்படியே புறப்படுறதாங்க. காட்டா போட்டுன்னு பில்லு வாங்கியாச்சுங்க. நம்ம அண்ணா பில்லு வாங்கினே இருக்கிறாங்க. அப்படியே புறப்படுறதாங்க. டைம் பார்த்தா நைட்டு 8 ஆகுதுங்க. கரெக்டாக 8:31 ஆகுதுங்க. சரிங்க, நான் அப்படியே போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க.
பில்லு கையில் வாங்கியாச்சுங்க, நல்லா கும்முன்னு கட்டியாச்சுங்க. அவ்வளோதாங்க, அப்படியே புறப்பட ஆகணும். டேக் பண்ணல, டேக் பண்ணாங்கன்னா அப்படியே புறப்படுத்தாங்க. கும்முன்னு ஒரு நிலம் ஆயிடுச்சு கை. சரிங்க, டேக் போடும்போது இப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் டேக் போடுதுங்க. ஓ टैग है भैया, टैग टैग है वो टैग. लोड ये चैलेंज कैसी है पुणे के 771 இருக்குதுங்க. தும்கூரை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. சரி, அப்படி போக போக நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். நம்ம வண்டியில என்ன கையில பீக்கிங்க கிளம்புங்க, ஒன்றும் செய்யலைங்க. அப்படியே வண்டி எங்கன்னா ஓரம் கட்டிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு அப்படியே புறப்படுறாங்க. வண்டி ரன்னிங்லேயே தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே எனக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு பழம் வந்தேங்க. நம்மளுக்கு ஒரு 3 பழம் கிடச்சிச்சிங்க இந்த இடத்துல. ரன்னிங் சாப்பாடுங்க. சாப்பிட்டாச்சுங்க, வண்டியிலே தான் சமையல். ஒஸ்பேட்டை பக்கம் போயிட்டு ஒரு டனல் ஒன்று வருதாங்க, அந்த காட்டுறதுங்க. இந்த மரம் மறைச்சிருச்சு, ஏறிக்கிறோம். ஏரிய கடல் மாதிரி இருக்குவாங்க, மரம் மறைச்சிருச்சு. அந்த பக்கம் இருக்குங்க. கிளியரா எங்க தெரிஞ்சா நான் வீடியோ அப்படி கண்டினியூ பண்ற பாருங்க. ஏரிங்க, இது கடல் மாதிரி இருக்குமா, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இது ஒரு அலை போவாங்க, மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா. இப்ப வந்து கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறோம். டனல் வந்தாச்சு. டனலுங்க. நல்லா இருக்குங்க வியூ எல்லாம். ஹாஸ்பிட்டல் ஆர்டிஓவாங்க, எங்கெல்லாம் இருக்கவங்க பாருங்க. சும்மா சும்மா காசு போட்டு அடித்தாங்க டைம் பாஸுக்கு. எங்கடா இது ஆர்டிஓ ஊடே கட்டிட்டாங்க. அப்படி தப்பான இன்ஃபர்மேஷனுங்க. வீடு வேறவங்களுதுங்க. நாங்க வண்டியில இருக்கிறாங்க, அவங்க அங்கங்க குறுக்கு போட்டுக்கிறாங்க. அங்க பாருங்க, வண்டி தெரியுதா? இதான் ஆட்டிவாங்க, அவங்க அங்கங்க நிச்சுக்கோங்க போகுது. நான் ஏதோ ஊடே கட்டிட்டாங்க ஆட்டிவாங்கன்னு நினைச்சோம். இல்ல இல்ல, பாருங்க டேம் அங்க தெரியுதாங்க. அதுதாங்க டேம். எங்கெல்லாம் தண்ணிக்குது கீழே, மரம் வேற குறுக்கா வருது. கிளியர் ஃபுட்டேஜுங்க, டேம் கிடைச்சிருச்சு. எல்லாம் பசேனுக்குதுங்க பாருங்க, செம்மையாக்குது இடம். பரவாயில்லங்க, இந்த மாதிரி வெயில் காலத்துல இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் நிம்மதியாக்குது. இன்னும் வெயில் பட்டையை கிளப்பிடிக்கும், மண்டே பிறந்துரும். தண்ணியை பார்த்து தான் உசிரே வர மாதிரி இருக்குது. பசேன்னு தான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லாம் காஞ்சி வீணு, ஒன்றும் வெயில் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியலங்க. இப்போ பரவாயில்ல.
அதனால இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சிலு சிலு காற்று வர மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் போல பட்டை கிளக்கு போகுது வெயில். பசுமையே போயிடுச்சுங்க. காத்தால வைப்பு நல்லா இருந்துச்சு. மார்னிங் வைப்பு நல்லா பசிப்பு பார்த்தா ஃபுல்லுமே இதுங்க வெட்ட விளையாடுக்குதுங்க. பசையனே காணோம். ஃப்ரெண்ட்ஸ், நாகராடு டோல்கேட் தாண்டி வந்தங்க. வண்டிக்கு லைட் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம அண்ணன் லைட் வாங்குறதுக்கு போயிக்கிறாங்க. வண்டியில் சுத்தமாக லைட் இல்லைங்க. அதனால தான் லைட் வாங்குறதுக்கு போயிக்கிறாங்க. நேற்று தேடி பார்த்துங்க, லைட் எங்கே கிடைக்கலங்க. அதனால இப்போ தான் வாங்குறதுக்கு போயிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் இந்த பல்ப் பாயிண்ட் எடுத்து போயிருந்தாங்க. இந்த பல்ப் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 440 ரூபாங்க. என்ன ரேட்டு அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏமாத்தினாலும் என்னன்னு தெரியல. அவ்வளோலாம் இருக்காது, இது ஏமாத்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறான். பார்க்கலாம், கமெண்ட் பண்ணிட்டு விடுங்க. ஆளு குவாலிட்டியும் கூட தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், சோலாப்பூருக்கு இன்னொரு 21 கிலோமீட்டர் இருக்குதுங்க. பாயிண்ட்டுக்குன்னு எவ்வளோக்குன்னு தெரியலங்க, பார்க்கல. உடனே ஏங்குறேங்க. மணி பார்த்தா 7 மணி ஆகுதுங்க. நைட்டு 7 மணிங்க. பகல் மாதிரியே தெரியுது எனக்கு. சரிங்க, அப்படியே போகணும். வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். என்னடா இதை காட்டுறதுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலுங்க. மணி பார்த்தா 2:40 ஆகுதுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல. நம்மளுக்கு இதுக்கு அது என்ன சோதனைன்னு தான் தெரியல. நம்மளுக்கு வேறு BS6 வேறுங்க. என்ன எங்கே இருக்குது செல்ஃப் மோட்டர் டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. இதே சவுண்ட் விடுதுன்னு சொல்லி ஓரத்தில் நிறுத்தணுங்க. நம்மளுக்கு இதுக்கும் அது என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியல. சரிங்க, என்னன்னு பார்த்துட்டு நான் கூப்பிட்றோம். ஸ்டார்ட் ஆகலுங்க வண்டி. அதான் வண்டி எதாவது பார்த்துட்டு இருந்தேங்க. இன்னும் வேலைக்கு ஆகலுங்க. பேட்டரி நெக் எதனா லூஸ் ஆகுதான்னு பார்த்துங்க. அதுவும் இல்லை, ஏதோ டிக் சவுண்ட் மட்டும் வருதுங்க. மணி பார்த்தா காத்தால எப்படிதான் சூரியனே பாருங்க உதிக்கிறான். காலையும் பொழக்கிறதுக்குள்ள நம்ம கிளம்பிடலான்னு பார்த்தா 6 ஆகுதுங்க கரெக்டாக. வண்டிக்கு ஏறினா லோடு இறக்க மாட்டான். இங்கே வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். என்னதான் பண்ணுறதுங்க. இது செக் பண்ணி பார்த்தேங்க. சுடு தண்ணி எல்லாம் ஊற்றி பார்த்தோம். வண்டி இப்போ தான் கர்றது. ஸ்டார்ட் ஆன படம் இல்லை. ஃபர்ஸ்ட் 12 இல்லை ஓடும் போதுங்க என்னடா இது இருந்துச்சு. இப்போ பார்த்தா பழகிடுச்சுங்க. இதெல்லாம் சாகஜண்டாவா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. என்ன பண்ணுறது. இங்கே எல்லாம் கழுவி போட்டோங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கரெக்டாக தான் இது ஓடுதுங்க. மோட்டர் மட்டும் ஓடுது. பேட்டரி வீக்கா இல்லை செல்ஃப் மோட்டர் எதுனா பிரச்சனையானு தெரியல. செல்ஃப் மோட்டர் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா புது வண்டியில் இந்த பிரச்சனையும் வராது. பார்க்கலாம். ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஓனர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னுறாங்க. எல்லாம் மெக்கானிக் யாருன்னா வர வைக்கணும். இந்த ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அது மேலே டிபெண்டுங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பெட்ரோல் பங்க் வந்து கேட்டேங்க. மெக்கானிக் நம்பர் எதனா இல்லை அப்படின்ட்டாங்க. பாச்சல் போகணும் அப்படின்ட்டாங்க. இந்த பாச்சல் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. பார்க்கலாம் இருங்க. பாச்சல் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு தெரியல. இவங்ககிட்ட இந்த வண்டிக்காரங்க கேட்டேங்க. இந்த வண்டிக்காரருக்கு தெரியாதுன்ட்டாங்க. சரிங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செல்ஃப் ப்ராப்ளம் வாங்க. இவங்க தான் நம்ம வண்டி ரிப்பேரி பண்ணுறதுக்கு வந்துக்கிறாங்க. செல்ஃப் கழட்டின்னு போய் தான் மாற்றின்னு வரணுமாங்க. செல்ஃப் மோட்டர் போயிருச்சாங்க. அந்த வண்டியில் ஓடும் போது செல்ஃப் மோட்டர் தான். இந்த வண்டியும் செல்ஃப் மோட்டர் தாங்க. அதான் மெக்கானிக் அவரை வச்சு கழட்டி நிற்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படியே தேஞ்சிடுச்சுங்க. இதுதான் பிரச்சனைங்க. இந்த அளவா தெரியும், இப்படி தேயும் தெரியாது. பெருசே ஃபுல்லாக முழுசாக தேஞ்சிடுச்சுங்க. தேஞ்சிடுச்சுன்னா அப்படியே பெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க பேப்பர் தேயிற மாதிரியே கட். சரிங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. தெரியல அப்படின்றாங்க. பார்க்கலாம்.
ஐட்டம் கிடைச்சா வேகமாகும் அப்படின்றாங்க. பார்த்துட்டு தாங்க என்ன அதுன்னு பார்க்கணும். வண்டியை லாக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுங்க. அப்படியே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிறாங்க. கடை எங்கேயும் தெரியல, நடையா நடக்கட்டலாம். அது பழிசா நடையா நடக்கட்டின்னு போகலாம். ஏன்னா இருக்கோம் சாப்பிட்டு அப்படியே நம்ம டிரைவர் அண்ணா எதுனா அங்கே போய்க்கிறாங்க, அந்த கடையான்னு போயின்னுக்கிறாங்க. மெக்கானிக் ஷாப்பான்னு போயிட்டு அது போய்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வாங்கலாம்னு ஒன்றுங்க. வெஜ் பலாவே 150 ரூபாயாங்க. பசி என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். அதான் ஒன்று சொல்லின்னுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. செல்ஃப் மோட்டர் மாட்டியாச்சுங்க. இப்போ தான் மாட்டுங்க. டைம் பார்த்தா கரெக்டாக 12 ஆகுதுங்க, 12:45 ஆகுது. அவ்வளோதாங்க புறப்படுறதாங்க. அவ்வளோதாங்க ஜம்முன்னு புறப்படலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இருந்தால் என்னங்க, இன்னும் பாயிண்ட்டுக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோதான். ஓ இது விடுறதே இல்லை. நம்ம இதை நம்ம அண்ணா எடுத்துணுங்கிறாங்க. அதில் போயின்னு எடுத்தலாம். இங்கே பாருங்க எந்த அளவு அடி பயங்கரமாக. அது இது உடஞ்சி போயிட்டுக்குதுங்க. அதுதான் இங்கே பாருங்க. இது இந்த பல்லுங்கெல்லாம் ஓரளவு நல்லாக்கிற வந்து தேஞ்சிட்டுக்குதுங்க எல்லாம். இது உடஞ்சிட்டுக்குதுங்க. இங்கே பாருங்க இந்த அடி ஒன்று தெரியுது உங்களுக்கு. இங்கே மாநில பாருங்களே அப்படியே லெவலில் இருக்குங்க. ஒரே லெவலில் இருக்குங்க பாருங்க. மேலே என்ன ஒரு செடி இல்லை, ஒரு மரம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. அதில் மாடு மேது. ஆனால் மாடு கூட ஏற முடியாது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கு. ஒன்றும் கூட காணும். என்ன எல்லோ அது அது என்ன கோடு கோட இருக்குது. அது பாருங்க கோடு கோட இருக்குது. விவசாயம் எதுனா பண்ணுவாங்களா? பாயிண்ட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஃபுல்லுமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. மணி பார்த்தா பாருங்க கம்பெனி இருக்குது. என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மணி 3 மணி ஆகுதுங்க கரெக்டாக. சரிங்க என்ட்ரி போட்டு முடிச்சுட்டு இறக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி பாயிண்ட்டு கொடுத்து வந்துட்டாங்க. அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வண்டியை என்ட்ரி போட்டாச்சு. சரிங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாயை கழட்டு சொல்லிட்டாங்க. எங்கே இறக்கிடுதுன்னு தெரியல. பாயை கழட்டு நான் சொல்கிறோம் அப்படின்னுறான். போகலாம். இதுக்கு இது ஒரு ரெக்கார்டு கொடுங்க. பாய் மடிச்சுட்டு பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. பாய்க்கு முடிக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் இங்கே பாருங்க. சம்பவம் இங்கே பாருங்க. லைக் அப்படிங்க வேறு இந்த நிலைமை அவனு எதிர்பார்க்கலங்க. ரெண்டுமே கோவிந்தா. ஆனால் பிடிங்க வேண்டித்தேன். பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. இறக்கவங்களான்னு தெரியல. 5 மணியோட லாஸ்ட் இறக்க மாட்டாங்களாம். ஆல்ரெடி இப்போ டைமு 3 ஆகுதுங்க. 4 ஆகுதுங்க. 4 தான். 4 ஆகுதுங்க. சஜாக் தார்பே மடிச்சு லைட்டாக கிழிஞ்சிருச்சுங்க. மழை பெய்யுதுங்க. மழையே தெரிய மாட்டேங்குதே. நல்லா ஜோராக தாங்க பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தா சாயந்தரம் 6 ஆகுதுங்க. இறக்க மாட்டாங்களாம். நாளைக்கு தாங்க. நாளைக்கு காத்தாலே இறக்கி விட்றேன்னு சொன்னுங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாங்க ஆளுங்களே வந்துங்கிறாங்க இறக்கிறதுக்கு. மணி பார்த்தா 9:25 ஆகுதுங்க. வேகமாக இறக்கி விட்டாங்கன்னா அப்படியே ஓடிடலாம். எப்போ இருக்கிறாங்கன்னு பார்க்கணுங்க. இப்போதான் ஆள் வந்துங்கிறாங்க. மிஷின் எல்லாம் எடுத்தாங்க. கப்புன்னு ஆகிட்டாங்க. என்னடா மார்க்கு அப்படின்னு பார்த்தாங்க. அவன் மிஷினில் போட்டு கட் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த இது கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுங்க. இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி பார்த்தா 10 மணி ஆகுதுங்க. வேகமாக இறக்கிட்டாங்கன்னா அப்படியே ஜம்முன்னு ஓட்டே போயிடலாங்க.
நேற்றே இருக்கான லோடுங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டுங்க. அவன் எவனோ ஒருத்த வந்துன்னு வேணா விடு, நாளைக்கு இறக்கலாம், டைம் ஆயிரும், 5 மணிக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை நேற்றே இறக்கி விடுற ஆளுங்க. யாரோ ஒருத்தன் வந்துட்டு மேனேஜரும் இல்லைங்க, வேறோ அவங்க வந்துட்டு வேணா விடு அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் ஓடிட்டுக்கோங்க, வேற என்ன லோடு செட் ஆகிட்டுங்க நம்மளுக்கு. சரிங்க, இறக்கி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இவங்க தாங்க ஆப்ரேட்டரு, இல்லை இப்போ டிரைவர் இல்லை தாங்க. ஆப்ரேட்டரே நாம தாங்க. கம்பெனிக்கு சம்பளம் தராது வேலை செய்யறோங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இன்னும் ஒரு ரீல் இருக்குதுங்க, அவ்வளோதான், எல்லாத்தையும் இறக்கி முடிச்சாச்சுங்க. மணி பார்த்தா 11 மணி ஆகுதுங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். ஒரே ஆள் தாங்க இறக்குனாங்க, நாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணனால வேகமாக ஆயிடுச்சிங்க. அங்கே இருக்கிறாங்க நம்ம அண்ணா, எல்லாம் வேகமாக இறக்கிட்டுங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணனால டக்குன்னு ஆயிடுச்சிங்க. 1 hour கூட ஆகலைங்க, 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, 10:55 ஆகுதுங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள்.